நிராகரிப்பு நம் உணர்வை புண்படுத்துகிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நிராகரிப்பு பற்றிய கதை. பறவையின் கோரிக்கைக்கு மரம் மறுப்பு. சிந்திக்க வேண்டிய கதை. நீங்கள் மறுப்பை நேர்மறையாக எடுத்துக் கொள்ள கற்றுக்கொடுக்கும் கதை. புரிந்து கொள்ள கதை. ஆழமான அர்த்தம். சிறந்த ஒழுக்கம். பெரியவர்களுக்கான கதை. மறுப்பை பற்றிய வித்தியாசமான கண்ணோட்டம். சுவாரஸ்யமான கதை. சிறந்த கதை. மறுப்பு பற்றி பகிரவும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள நேர்மறையான நல்ல கதை. மழை நாட்கள் வரவிருந்தன. ஒரு ஜோடி பறவைகள் கூடு கட்ட ஒரு மரத்தை தேடின. அவர்கள் பறக்கும் போது ஆற்றின் கரையில் ஒரு மரத்தை பார்த்தன. அங்கு கட்டுவதற்கு ஏற்ற மரம் ஒன்றை கண்டுபிடித்தனர். தங்களுக்கான கூடு கட்ட பறவைகள் மரத்திற்குச் சென்று கேட்டன, நாங்கள் மழைக்காலம் வருவதற்கு முன்பு எங்கள் கூடு கட்ட வேண்டும். தயவு செய்து உங்கள் கிளைகளில் ஒன்றில் நாங்கள் கூடு கட்ட அனுமதிக்கவும். இல்லை, உங்களால் இங்கு கட்ட முடியாது என்று மறுத்தது. பறவைகள் கெஞ்சியது, ஆனால் மரம் ஒப்புக்கொள்ளவில்லை. மரம் மறுத்ததால் பறவைகள் வருத்தமடைந்தன. பறவைகள் புறப்படத் தொடங்கியதும் அவை மரத்திடம் சொன்னது, இத்தகைய ஆணவம் நல்லதல்ல. ஒரு நாள் நீயும் உன் ஈகோவும் உடைந்து போய்விடும். மரம் ஒன்றும் சொல்வதற்குள் பறவைகள் கிளம்பின. பறவைகள் தங்கள் தேடலை தொடர்ந்தன. விரைவில் அருகிலுள்ள காட்டை அடைந்தன. அங்கு கூடு கட்ட ஏற்ற மற்றொரு மரத்தை கண்டுபிடித்தனர். இம்முறை அனுமதி கேட்டபோது மரம் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டது. அந்த மரத்தில் ஜோடி பறவைகள் கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தன. விரைவில் மழைக்காலம் வந்தது. இரண்டு பறவைகளும் இப்போது தங்கள் கூட்டில் பாதுகாப்பாக இருந்தன. ஒரு நாள் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அந்த புயலில் பறவைகளை கூடு கட்ட மறுத்த மரம் கனமழை காரணமாக விழுந்தது. மழை நின்றதும் பறவைகள் உணவு தேடி பறந்தன. ஆற்றின் மீது பறக்கும் போது அவர்களாற்றின் வலுவான நீரோட்டத்தால் அந்த மரம் அடித்துச் செல்லப்படுவதை பார்த்தன. அந்த மரத்தின் நிலையை பார்த்த பறவைகள் அந்த மரத்தின் அருகே சென்று, நாங்கள் அதை உங்களிடம் சொன்னோம், நீயும் உன் அகங்காரமும் உடைந்து விடும் நாள் இன்று வந்துவிட்டது. இது அவர்களின் வினையின் விளைவு. அதற்கு மரம், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் உடைந்து போவேன் என்று எனக்கு முன்பே தெரியும். என் வேர்கள் மண்ணை விட்டு வலுவிழந்தன. என்னால் மழைக்காலம் வரை வாழ முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் மறுத்தேன். என் கிளையில் கூடு கட்டியிருந்தால் இன்று நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். அன்று இதையெல்லாம் உன்னிடம் சொல்ல முடியவில்லை. நான் மறுத்ததால் நீ மோசமாக உணர்ந்தாய். அதற்காக நான் வருந்துகிறேன். மரம் சொன்னதை கேட்ட பிறகு பறவைகள் தங்கள் சிந்தனைக்காக மிகவும் வருத்தமடைந்தன மற்றும் மரத்தை நிராகரித்ததற்காக மன்னிப்பு கேட்டன. நிராகரிப்பு நம் உணர்வுகளை புண்படுத்துகிறது. அந்த நேரத்தில் நாம் நம் உணர்வுகளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். மறுத்தவருக்கு நிராகரிக்க காரணம் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் திறந்த மனதுடன் கூட நினைப்பதில்லை. அவருடைய சொந்த காரணங்கள் அல்லது அவர் நம் சொந்த நலனுக்காக மறுத்திருக்க வேண்டும். எனவே யாராவது இல்லை என்று கூறும்போது அதை மனதில் கொள்ளாதீர்கள். மோசமாக உணர வேண்டாம். அவரை பற்றி யாரோ ஒருவரின் இல்லை ஒரு பெரிய சிக்கலில் இருந்து உங்களை காப்பாற்றியிருக்கலாம். பறவையின் கோரிக்கைக்கு மரம் மறுப்பு. நிராகரிப்பு பற்றிய கதை. உருக்கமான கதை. மறுப்பை நேர்மறையாக எடுத்துக் கொள்ள கற்பிக்கிறது. புரிந்து கொள்ள கதை. ஒருபோதும் அனுமதிக்காது நபர் மறுப்பதை பற்றி மோசமாக சிந்திக்க வைக்கும் எந்த மறுப்பும். ஆழமான அர்த்தம். சிறந்த ஒழுக்கம். பெரியவர்களுக்கான கதை. மறுப்பை பார்க்க வித்தியாசமான கண்ணோட்டம். சுவாரஸ்யமான கதை. சிறந்த கதை. மறுப்பு பற்றி பகிரவும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள நேர்மையான நல்ல கதை. Thank you for watching. Subscribe to our channel by Ramesh Kakan.